ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நாம் எந்த மாதிரியான ஒரு கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறாங்க. அப்படி நிறுத்தினதுக்கப்புறமா நடந்தது என்ன, ஸோ எல்லாருக்கும் என்ன ஆச்சு, அந்த தப்பிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு காயினை மட்டும் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு சொன்ன ஒரு கதை தான் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு மூவி. ஸோ என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு ரயில்வே ட்ராக்கை காமிக்கிறாங்க. வருஷம் 1968. அங்கே ஒரு கார் வருது. அதில் பால் அப்புறம் ஐரிஸுங்க கூடிய பொண்ணு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்கைவிங்க கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அது பார்க்கவே நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாகவும் இருக்குது. ஐரிஸுக்கு ரொம்பவே சந்தோஷம். பால் கூட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறான். உள்ளே போய் பார்த்தா இன்னும் அழகாக இருக்குது. எல்லா இடமும் கண்ணாடியால் கட்டப்பட்டிருக்கு. அதை பார்க்க அங்கேயே இருக்கணுங்கிற ஆசை அவங்க ரெண்டு பேருக்குமே வருது. ஒரு பக்கம் கிச்சன், ஒரு பக்கம் பார்னு, அந்த இடமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐரிஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரோஜா பூவை எடுத்து பாலோட சட்டையில் வைக்கிறா. அப்போ ரோஜால இருந்த ஒரு முள்ளு அவளோட கையில் குத்தி ஒரு துளி ரத்தம் வருது. அது போக அவளுக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. அதனால அவள் ரெஸ்ட் ரூமுக்கு போய் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. இதை அங்கே பாட்டு பாடுற ஒருத்தி பார்த்துடுறா. அவ கூட அவளோட சின்ன பையனும் இருக்கான். ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. ஐரிஸை உடம்ப பார்த்துக்க சொல்லிட்டு அவள் வேலையை பார்க்க போக, அடுத்த சீனில் பால் அவளை ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு டாப் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வரான். அதை பார்த்ததும் ஐரிஸுக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்கிறான். இதை கேட்டு பானும் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அங்கே ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறான். ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு பையனாக இருக்கான். ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கீழே சாமி குளத்துல இருந்து காசை எடுத்து மேலே இருந்து தூக்கி போடுறான். அப்படி தூக்கி போடும் போது அந்த காசு ஏசி டக்கில் இருக்கக்கூடிய வேக்கம் ப்ரெஷர் மூலமாக உள்ளே போய் சிக்கிக்குது. அதே சமயம் உள்ள டான்ஸ் பார்ட்டி ரொம்ப ஜோராக நடக்குது. அந்த டான்ஸில் அவங்க போகிற ஸ்டெப்பில் கீழே தாங்கி பிடிச்சிருக்க ஆங்கிளில் ஒவ்வொரு நட்டாக கலண்டு போகுது. அது போக கண்ணாடிலையும் விரிசல் விழ ஆரம்பிக்குது. அந்த விரிசல் பெருசாகி அப்படியே கொத்தா ஒரு 10 பேர் மேலே கீழே விழுது. பாலும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறான். ஒரு சின்ன கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய கண்ணாடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல. அவனோட கை நழுவி கீழே விழுந்து சாகுறான். இன்னொரு பக்கம் ஏசி டக்கில் சிக்கிட்டு இருந்த அந்த காயின் கேஸ் ஜம்பரில் போய் மோத அந்த இடமே எரிய ஆரம்பிக்குது, வெடிக்கவும் ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் அலம் மோதிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா ஓட அந்த ஓட்டமே அவங்களுக்கு கோரமாக மாறுது. தொடர்ந்து பல விபத்துகள் நடக்குது. அதுலேயே சில பேர் செத்தும் போயிடுறாங்க. சரி, படிக்கட்டு வழியாக கீழே இறங்குவோம் அப்படின்னு பார்த்தா படிக்கட்டு உடைய ஆரம்பிக்குது. சரி, லிஃப்டில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த லிஃப்ட் கதவுல ஒருத்த மாட்டி நசுங்கி சாகுறான். ஸோ ஐரிஸால லிஃப்ட்லையும் ஏற முடியல, படிக்கட்டில் இறங்க முடியல, நல்லா மாட்டிக்கிட்டான். டைட்டானிக் கப்பல் ரெண்டாக உடஞ்ச மாதிரி இந்த பில்டிங்கும் உடைய ஆரம்பிக்குது. ஒரு சைனீஸ் லேடி அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி சவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்கா. அப்போ அங்க இருந்த பியானோ பேலன்ஸ் தவறி மேல வந்து விழ அவளும் செத்து போறா. இப்படியே ஒவ்வொருத்தரா சாக அங்க இப்போ மிச்சம் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐரிஸும் சிங்கரோட அந்த சின்ன பையனும் மட்டும்தான். இதுல காமிக்கிற இந்த காயின் இந்த படம் ஃபுல்லாவே ஒரு நல்ல வில்லன் ரோல் பிளே பண்ணும். இப்போ இந்த மொத்த கட்டிடமும் இடிஞ்சு விழ யார் தப்பிச்சாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அவங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிடத்துக்கு நடுவில் மாட்டிக்கிறாங்க. ஓடி போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் அந்த கட்டிடத்துக்குள்ள தொங்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவளா தொங்கல, கையில போட்டிருந்த மோதிரம் தான் அவளை பிடிச்சு நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனா எவ்வளவு நேரம் நிப்பாட்டும், அந்த மோதிரமே அவ விரல எல்லாம் கிழிச்சு எரிஞ்சு அப்படியே கீழே விழ ரெண்டு பேரும் ரொம்ப கொடூரமா சாகுறாங்க. இப்போ நடந்தது எல்லாமே ஒரு விஷுவலா ஸ்டெஃப்னிங்க கூடிய ஒரு பொண்ணுக்கு வருது. அவ கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த விஷுவலை பார்த்ததும் படு பயங்கரமா கத்துறான். இதனால மொத்த கிளாஸுமே டிஸ்டர்ப் ஆகுது. டீச்சரும் திட்டுறாங்க. கிளாஸ்மேட்டு, ரூம்மேட்டுன்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஒழுங்கா போய் டாக்டரை பாடு, இல்ல இந்த வாட்டி கனவை பத்தி உங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேளு, இங்க இருந்து எங்க உயிரை வாங்காத அப்படின்னு சொல்ல அவளும் கிளம்பி ஊருக்கு போறா. ஊருக்கு வந்ததும் அப்பாவை பாக்குறா, தம்பியை பாக்குறா. அப்பா கிட்ட பாட்டியை பத்தி கேட்டா அவங்கள பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, நீ போய் உன் மாமா கிட்ட கேளு அப்படின்னு அப்பா சொல்ல சரின்னு சொல்லிட்டு மாமா வீட்டுக்கு வர அங்க இருக்க 3 பசங்க கிட்டையும் நல்லா பேசுறா. மாமாவை பார்த்துட்டு நல்லபடியா பேசிட்டு இருக்கா. இவ பாட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சதும் மாமன்காரன் கோவப்படுறான். அவ ஒரு பைத்தியக்காரி, எங்களோட குழந்தை பருவத்தை மொத்தமா எங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டா. நானும் உங்க அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் லெட்டரும் வந்துச்சு. நாங்க தான் அவளோட எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டோம். எங்களுக்கு அவ வேணாம். இப்படிதான் உங்க அம்மாவும் ஒரு நாள் பாட்டியை தேடி வந்தா. அதுக்கப்புறம் அவளும் உன் குடும்பத்தோட இல்ல. இப்போ நீ பாட்டியை தேடி வர, இதோட இந்த பேச்சை விட்டு ஐரிஸை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாமன்காரன் கோபமா போயிடுறான். அத்தக்காரி தான் ஒரு பழைய அட்ரஸை கொடுக்குறா. அதுல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீ போய் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்ல இவன் அதை தனித்த தீவுக்கு போறா. அங்கதான் ஐரிஸ் ரொம்ப வருஷமா மரண தேவதை ஏமாத்திட்டு ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா.
உள்ள வந்த ஸ்டெஃப்னி பாட்டியை பார்த்து திட்டுறா, நீங்க எப்படி எங்களை விட்டுட்டு போனீங்களோ அதே மாதிரி தான் அம்மாவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஐரிஸ், நான் காப்பாற்றக்கூடாத பல உயிர்களை காப்பாத்திட்டேன், மரணத்தை ஏமாத்திட்டோம், எனக்கு வந்த விஷுவலான அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எல்லாருமே தப்பிச்சோம், ரெஸ்டாரண்ட்டையும் க்ளோஸ் பண்ணாங்க, ஆனா மரணம் எங்க பின்னாடி வர ஆரம்பிச்சுது, அதுல காப்பாற்றப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவங்க வாரிசும் வரிசையா சாக ஆரம்பிச்சாங்க, அப்படிதான் உங்க தாத்தா பாலம் கொடூரமா செத்தாரு அப்படின்னு போனப்ப, அதுக்கு ஸ்டெஃப்னி, ஐயோ பாட்டி, நான் தேவையில்லாம இங்க வந்து உங்களோட மனநிலைமை மோசமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப பார்க்க, அதுக்கு ஐரிஸ், எனக்கு வந்த விஷுவல் உனக்கு வருது அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மரண விளையாட்டு நம்ம குடும்பத்தை குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம், என்னாலையும் இதுக்கப்புறம் மரணத்துல இருந்து ஒளிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு இவ இவ்வளவு நாள் எப்படி அந்த மரணத்துல இருந்து தப்பிச்சா அப்படிங்கிறத ஒரு நோட்ஸா எழுதி வச்சிருக்கா. அதை ஸ்டெஃப்னி கிட்ட கொடுக்க அவ அடிப்போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓட, இதை பார்த்த ஐரிஸ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா அவளோட ஷெட்டை விட்டு வெளியில வரா. ஸ்டெஃப்னியை பிடிச்சி நிப்பாட்டுறா, நான் என்ன சொன்னாலும் நீங்களாம் நம்ப மாட்டீங்களே, இப்போ இந்த மரணம் என்கிட்ட எப்படி விளையாடுதுன்னு பார்த்துட்டு போ, அப்பதான் ஒன்னாலையும் உன் கூட இருக்கிறவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடி தள்ளி நிக்க, கூரை மேல தசையை காமிச்சிட்டு இருந்த ஒரு கம்பி கீழே விழுந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல இருந்து வந்த பிரஷர்னால அந்த கம்பி ஸ்ட்ரெயிட்டா ஐரிஸோட பின்மண்டைய ஓட்டைய போட்டு வாய் வழியா வந்து நிக்க, ஸ்டெஃப்னியோட மூஞ்சு ஃபுல்லா ஒரே ரத்தம், ரொம்பவும் கொடூரமா செத்து போன பாட்டியை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்ல பாட்டிக்கு இறுதி சடங்கு நடக்குது. அதுக்கு ஸ்டெஃப்னியோட அம்மாவும் வந்திருக்காங்க. ஆனா அவளுக்கு தான் அம்மாவை பிடிக்காதுல, அதனால பேச மாட்டேங்கிறா. அதுக்கு அடுத்த சீன்ல ஸ்டெஃப்னி அவளோட வீட்டுல பாட்டி கொடுத்த நோட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாரும் அங்கிளோட வீட்டுல சின்ன கெட் டுகெதர் வச்சிருக்காங்க. ஸோ அங்க கூலிங்காக ஐஸை உடச்சிட்டு இருக்கும் போது உடஞ்சு போன சின்ன கிளாஸ் பீஸ் அந்த ஐஸோட மிங்கிள் ஆயிருது. அந்த உடஞ்சு போன கிளாஸ் பீஸ் யாரோட வயிற்றுக்குள்ள போக போதும் அப்படின்னு பார்த்தா அது கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த அது மேல அங்கிள் கால் வைக்க அது சரட்டுன்னு இறங்க, அவ்வளவுதான், அங்கிள் கீழே விழுந்துட்டாரு. அதோட முடியும்னு பார்த்தா புல்ல வெட்டுற மிஷின் சரட்டுன்னு வந்து அவங்களோட மூஞ்ச பதம் பாக்குது. அடுத்த சீன்ல சடங்கு பண்ண வேண்டிய இடத்துல இன்னொரு சடங்கு ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாரும் வருத்தத்துல இருக்கும் போது ஸ்டெஃப்னி எல்லாத்தையும் விளக்குறா. மரண தேவதை இப்போ விளையாட ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல அங்கிள் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருவரா சாவாங்க, அதாவது அவரோட வாரிசா சாவாங்க. அதுக்கப்புறம் என்னோட குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஸ்டெஃப்னி கண்டமணிக்கா எல்லாத்தையும் போட்டு குழப்ப, யாரும் அவளை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் அவளோட அப்பாவே போதும், நிறுத்து, இதை பத்தி பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல மற்றவங்களும் பைத்தியக்காரி மாதிரி பார்க்காங்க. ஸ்டெஃப்னியோட அம்மா மட்டும்தான் ஸ்டெஃப்னி என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்கிறா. அடுத்த சீன்ல அங்கிளோட மூத்த பையன் டேட்டு போடுற கடையை வச்சிருக்கான். அந்த கடையில இப்போ தனியா இருக்கும்போது அப்பாவோட ஞாபகத்தால ரொம்பவே சோகமா இருக்கான். அப்போ மரண தேவதை அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ரூஃப்ல இருந்த சங்கிலி அவனோட மூக்குல இருக்க மூக்குத்தியில மாட்டிக்க அவனோட மூக்கையே பிச்சு எடுக்க பாக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறேன்னு கீழே இருக்க கிரோசனை தள்ளி விட அது அந்த இடத்தையே தீப்பிடிக்க வைக்குது. அடுத்த சீன்ல டேட்டு கடை எரிஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட ஸ்டெஃப்னி வேகமா கார் எடுத்துக்கிட்டு கசின் பிரதரை பார்க்க போறான். அவன் என்னடானா குத்துக்களி மாதிரி ஒண்ணுமே ஆகாம வந்து நிக்கிறான். நீ இன்னும் சாகலையான ஸ்டெஃப்னி கேட்க, அடி போடி பைத்தியக்காரி அப்படின்னு அவன் பின்னாடி போக ஒரு ட்ரக்கு வேகமா அவனை கிராஸ் பண்ணி போகுது. கொஞ்சம் விட்டா செத்துருப்பான். அப்படி இருந்தும் அவன் ஸ்டெஃப்னியை நக்கல் பண்றதை மட்டும் நிறுத்தல. அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு ஸ்டெஃப்னி பின்னாடியே போறா. அவ கண்ணுக்கு தெரியற பொருள் எல்லாமே அவளை பயமுறுத்துது. இருந்தாலும் இவன் ரொம்பவே அசால்ட்டா இருக்கான். இவன் சாவா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு என்னென்ன சொல்லி எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அது அப்படியே அவனோட தங்கச்சிக்கு நடக்குது. பால் தலையில பட்டு குப்பை தொட்டியில கவர்ந்து விழுந்துருது. அந்த குப்பை தொட்டியை கொண்டுட்டு போயிட்டு குப்பையை கிராஷ் பண்ற மிஷின்ல போட்டு அந்த ட்ரக் போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரக்குக்காரன் அதை கவனிக்கவே இல்லை. பின்னாடி 3 பேரும் ஓடுறாங்க. எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஸ்டெஃப்னி வண்டி மேல எல்லாம் ஏறிட்டாங்க. நசுங்கிற குப்பையில இருந்து கசின் தங்கச்சியை வெளியில வர வைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ ஸ்டெஃப்னியும் கையை நீட்டுறா. கையை பிடிச்சி தூக்கும் போது வெறும் கையை மட்டும்தான் வருது. அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஸ்டெஃப்னி சொன்னதில் அண்ணன் சாகாம எப்படி தங்கச்சி செத்தா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டவுட் வருது. ஸோ அப்போ அத்தைக்கார் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவன் என்னோட பையன் இல்லை, தத்து பையன் தான், மற்ற 2 பேரும் தான் என்னோட பசங்க, அதனால தான் ஸ்டெஃப்னி சொன்னது தப்பாயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்ல, அடுத்த சாவு வரிசையில் இருக்கிறவனுக்கு அள்ளு கிளம்புது. என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு ஸ்டெஃப்னி கிட்ட கதறா. அதனால அடுத்த சீன்ல ஸ்டெஃப்னியோட குடும்பமே அப்பாவை தவிர எல்லாரும் ஒரு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனை வருஷமா மரணத்தை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு வந்தவங்க லிஸ்ட்டை எடுத்து ஒருத்தர் இருக்காரு. இவர் மூலமா தான் பாட்டி இவ்வளவு நாளும் தப்பிச்சிருக்காங்க. அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. இவர் யாரு அப்படின்னா, அந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சிடென்ட்ல ஐரிஸோட கடைசியா செத்து போக வேண்டிய அந்த சின்ன பையன் தான் இவரு.
இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி என்கிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்க, கடைசியா ஐரிஸோட குடும்பம் தான் இருக்கு, ஏன்னா மரண தேவதை அதோட கணக்கா முடிச்சுட்டு வருது, இப்போ நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் போராடி சாகதான் போறீங்க, நீங்க எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வர வழியே இல்லையா அப்படின்னு ஸ்டெஃப்னி கேட்கும் போது, நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் 2 பேர் மட்டும் இதய துடிப்பு நின்று போச்சு அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, அவங்களோட இதய துடிப்பு மறுபடியும் ஓட வச்சதுக்கு அப்புறமா அவங்களே இன்னும் சாவு நெருங்கல, அப்படி வேணும்னா மரணத்தை ஏமாத்தலாம், ஆனா அது எந்த அளவுக்கு பலம் தரும்னு தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்ல, அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சாக போற தம்பியை காப்பாத்தா அண்ணன் ஒரு ஐடியா பண்றான். பீனட் பட்டர்னா அவனுக்கு அலர்ஜி, அதை சாப்பிட்டு செத்துப்போ, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், ஈஸியா காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு ஒரு பீனட் பட்டரை வாங்க பார்த்தா வெண்டர் மிஷின் வேற ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படியோ முரட்டுத்தனமா நடந்துகிட்டு அந்த வெண்டர் மிஷின்ல இருந்து பீனட் பட்டரை எடுக்கிறான். வேற எந்த ரூமும் கிடைக்காத மாதிரி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற ரூமுக்குள்ள போறான். அங்க தம்பியை வெயிட் பண்ண வச்சுட்டு அண்ணன்கார வெளியே மருந்து எடுக்க போறான். அப்படி அவன் போகும்போது கதவை வேகமா சாத்த அங்க ஏதோ ஒரு பட்டன் ஆன் ஆகுது. ஸ்கேனிங் ரூம்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அதிகமாகுது. மருந்து எடுத்துக்கிட்டு ஒரு வீல் சேரோட அண்ணன்காரன் உள்ள வரா. எதையோ பேசி அந்த பீனட் பட்டரை தம்பியை சாப்பிட வைக்கிறான். அதே சமயம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரீச் ஆகுது. அண்ணன்காரன் உடம்பு ஃபுல்லா தோடு போட்டு வச்சிருக்கான். ஸோ ஒவ்வொரு தோடா அத்துக்கிட்டு போக அவனுக்கு உடம்பு ஃபுல்லா ஓட்ட போட ஆரம்பிக்குது. போதாதைக்கு அவன் போய் அந்த மிஷினை ஓட்டிக்கிறான். அப்ப பின்னாடியே வந்து அந்த வீல் சேர் அவனோட முதுகை அடிச்சு உடைக்க அவன் அப்படியே புக்கு மாதிரி பின்னாடி மடங்கி ஸ்கேனிங் மிஷினுக்குள்ள சுருங்கப்படுறான். அப்படியே சொருகிக்கிறான். இதுவரைக்கும் நடந்ததுலயே கொடூரமான சாவு அப்படின்னா அது இவனோட சாவு தான். இந்த பக்கம் அலர்ஜியில அவசப்பட்டு இருக்கக்கூடிய தம்பிக்கார வேகமா போய் அந்த மருந்தை எடுத்து இவனுக்குள்ள போட்டுக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு நார்மல் ஆகும் போது அந்த வெண்டிங் மிஷினை இவங்க போட்டு உடச்சு வச்சிருந்தாங்கல்ல, ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு கம்பி ஸ்கேனிங் ரூமுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபோர்ஸால ஈர்க்கப்பட்டு ஸ்ட்ரெயிட்டா தம்பியோட தலையிலேயே சொருகுது. ஆக மொத்தம் 2 பேருமே க்ளோஸ். அவ்வளவுதான், அங்கிளோட குடும்பம் மொத்தமா போயிடுச்சு. அடுத்து நம்ம குடும்பம் தானே அப்படின்னு ஸ்டெஃப்னி யோசிக்க, அடுத்து சாக போறது யாருன்னா ஸ்டெஃப்னியோட அம்மா. இப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, அதனால நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்காக ஐரிஸ் இருந்த வீட்டிலேயே போய் இருக்க போறேன், நீங்க சேஃபா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்களும் அங்க வரோம் அப்படின்னு ஸ்டெஃப்னியும் அவளோட தம்பியும் அம்மா கூட போறாங்க. அப்படி அவசரமா கிளம்பும் போது கையில இருந்த டெத் காயின் கீழே விழுது. அதை ஹாஸ்பிட்டல்ல வந்த வேற ஒரு பேஷண்ட் எடுத்து பைக்குள்ள வச்சிருக்கான். அடுத்த சீன்ல இந்த 3 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ஸ்டெஃப்னியோட சீட் பெல்ட் டைட் ஆயிருச்சு. அவளால வெளியில வர முடியல. அவ என்ன சொல்றா அப்படின்னா, அம்மா நீங்க உள்ள போயிருங்க, நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றா. உடனே அம்மா உள்ள போக பாக்குறா. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்க ஏற்கனவே கேஸ் லீக் ஆயிருக்கு. அந்த கேஸ்னால சின்ன ஃபயர் ஃபார்ம் ஆகி அந்த இடமே வெடிக்குது. அந்த வெடியோட அதிர்ச்சியில ஸ்டெஃப்னி உட்கார்ந்துட்டு இருந்த வேன் அப்படியே அங்க இருந்த குளத்துல விழுகுது. தம்பிக்காரனுக்கு அம்மாவை பாக்குறதா அக்காவை பாக்குறதா அப்படின்னு தெரியல. ஒரு கட்டத்துல அவன் மேலையும் சிலது வந்து அவனும் மாட்டிக்கிறான். அடிபட்ட அம்மா தான் வந்து காப்பாத்துறா. தம்பியை காப்பாத்தின அவளை வேற யாராலையும் காப்பாற்ற முடியல. ஏன்னா ஒரு போஸ்ட் மரம் அருந்து அவன் மேல விழ அவ அப்படியே நசுங்கி சாகுறா. இந்த பக்கம் ஸ்டெஃப்னி தண்ணில ஜலசமாதி ஆயிட்டு இருக்கா. தம்பி அப்படி இப்படின்னு ஒரு வழியா அக்காவை வெளியே இழுத்து போயிட்டா. வயிற்றுக்குள்ள இருந்த தண்ணி அமுக்கி எடுக்க அவளும் மூச்சு விட ஆரம்பிச்சுட்டா. அந்த இடமே அமைதியாயிருச்சு. அப்படின்னா ஸ்டெஃப்னி மரண தேவதையை ஏமாத்தி தப்பிச்சுட்டா. 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல சில மாதங்களுக்கு அப்புறம் அப்படின்னு காமிக்கிறாங்க. தம்பி இன்னைக்கு பட்டம் வாங்க போறான். அதுக்கு ஸ்டெஃப்னி அவனோட போறான். அப்படி போகும்போது அவனோட கோட்ல ரோஜா பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைக்க போக அதுல இருக்கக்கூடிய முள்ளு இவளோட கையில குத்திடுது. இதே மாதிரி சீனை தான் படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். அதாவது ஐரிஸுக்கு நடந்தது அப்படின்னா ஸ்டெஃப்னி அன்னைக்கு ஒன்றும் சாகல, ஜஸ்ட் அன்கான்சியஸ்ல மட்டும்தான் இருந்திருக்கா. ஸோ டெக்னிக்கலா மரண தேவதை அதோட வேலையை பார்க்க ஆரம்பிக்குது. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட் இங்கே வர அவள் கையில் இருந்த டெத் காயின் கீழே உருண்டோடுது. அது நேராக ரயில்வே ட்ராக் நடுவில் போய் மாட்டிக்க, அது மேலே போன ட்ரெயின் தடமாறி இடமாறி நேராக கான்வெகேஷன் நடக்கிற பில்டிங் சைடுக்கு வருது. அது ஒன்றும் பேசஞ்சர் ட்ரெயின் கிடையாது, மரக்கடையை ஏற்றிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரெயின். ஸோ மொத்தமாக அவங்க மேலே விழ அவங்க அம்மிக்கல்ல மாட்டின தேங்காய் மாதிரி நசுங்கி சாகுறாங்க. இவங்களுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டாக்டரும் சாகுறாங்க. ஸோ இதோட இந்த ஒரு படமும் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து இவங்க வந்து காப்பாற்றாமலே இருந்திருக்கலாம், அதுலேயே வந்து எல்லாரும் இறந்துருக்கலாம் அப்படி நம்ம வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப கொடூரமான மரணங்களெல்லாம் வந்து நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from Kavya and thanks for watching.